வணக்கம். சாய் மீடியா செய்திகள். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் முதல் திருவண்டார்கோவில் சின்னப்பேட் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள திருபுவனை பாளையம் முதல் திருவண்டார்கோவில் வரை உள்ள இணைப்பு சாலையை மேம்படுத்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,37,93,000 திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமியையொட்டி ஜோதி பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் பக்த கோடிகளும் கோவில் நிர்வாகிகளும் காவல்துறையினரும் கோவிலின் தொழிலாளர்களும் கலந்து கொண்டு ஜோதியினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி இன்று தொடங்கியுள்ள நிலையில் வாக்காளர்கள் விழிப்புடன் இருந்து விடுபட்ட பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக OPS அணியினர் வீடுகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி இன்று தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி தொடங்கியது. இதனையொட்டி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக OPS அணியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஓம்சக்தி சேகர் தலைமையில் வீடுகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மனைவியை டார்ச்சர் செய்ததால் நண்பனை வெட்டி கொலை செய்தோம். புதுவை ரெட்டியார்பாளையம் பூமியன்பேட்டை கம்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் சந்துரு நயினார் மண்டபத்தில் உள்ள ஒரு கோழிக்கறி கடையில் சுமை தூக்கும் தொழில் செய்து வந்தார். நேற்று காலை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஒதியஞ்சாலை போலீசில் தகவல் தெரிவித்தனர். போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட வெங்கடேசன், சரண், ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வெங்கடேசனின் மனைவியுடன் சந்துருவுக்கு ஏற்பட்ட கள்ளக்காதல் தொடர்பாக வெட்டி கொலை செய்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து வெங்கடேசன் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கோழிக்கறி கடையில் வேலை செய்யும் சந்துரு என்னுடன் நட்பாக பழகி வந்தார். இதனால் அவரை எனது வீட்டிற்குள் அனுமதித்தேன். ஆனால் அதை சந்துரு தவறாக பயன்படுத்திக் கொண்டார். என் மனைவியுடன் தவறான முறையில் பழகி வந்தார். இதனை பலமுறை நான் கண்டித்தும் இருவரும் கள்ளக்காதலை கைவிடவில்லை. இதனிடையே சந்துரு என் மனைவியை தனியாக குடும்பம் நடத்த அழைத்துள்ளார். இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டு அவரை கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டார். மேலும் அவரை வெட்டி கொலை செய்ததுடன் இரவு ஆனதும் உடலை எடுத்து வந்து இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் பின்புறம் போட்டுவிட்டு தப்பிச் சென்றோம். போலீசார் எங்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர் என்றும் அவர் கூறியுள்ளார். போலீசார் அவர்கள் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஏனாமை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மீது CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஏனாம் பிராந்திய காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலமான ஏனாம் பிராந்தியத்தின் காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குறித்த ஊழல் முறைகேடு புகாரை மனுவாக அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தினேஷ் ஏனாம் பிராந்தியத்தை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி ரிலையன்ஸ், ONGC உள்ளிட்ட பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை மாதந்தோறும் பெறும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை. ஏனாம் பிராந்தியத்தின் வளர்ச்சி பின்தங்கியுள்ளது. ஆனால் சிங்கப்பூராக மாற்றுவோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்த மக்களை அவர் ஏமாற்றி வருகிறார். தனியார் நிறுவனங்களிடமிருந்து அவர் பெறும் பணத்தில் ஊழல் முறைகேடு மோசடி செய்கிறார். எனவே அவர் மீது CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம். இங்கு பள்ளா தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளி பெர்மாடி நாணி. இவரது மனைவி பெர்மாடி தேனா. இவர்களுக்கு 7 வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் நாணி அவ்வப்போது மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை கணவன் மனைவிக்கு இடையே தகராறு வந்துள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த பெர்மாடி நாணி அவரது மனைவி தேனாவை கையால் சரமாரியாக தாக்கியுள்ளார்.
இதில் அவரது கண், முகம், தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனை அடுத்து அவரது கணவன் தப்பியோடிவிட்டார். இந்த நிலையில் காது, மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயர்ந்த பேனாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஏனாம் போலீசார் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளையொட்டி சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர், அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோர் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோர் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை கூறினர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, கலைத்துறையுடன் பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மண்டல அலுவலகத்தில் நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் சுகுணமொழி தலைமை தாங்கினார். துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி, லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு கல்லூரி பேராசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகின்றது. இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகின்றனர். எனவே அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி நவம்பர் 5ஆம் தேதி 9 மணி முதல் தாகூர் கலை கல்லூரி மற்றும் காஞ்சி மாமணிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மைய வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.